Welcome to MathsMM channel. Do not forget to like and subscribe. இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.13 இருந்து எக்ஸாம்பிள் 1.16 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.13 கொஸ்டின் a is equal to 1 2 3 b is equal to 4 5 6 7 and function f is represented. ஃபங்க்ஷன் வந்து பேர்ஸில் கொடுத்துருக்காங்க 1, 4, 2, 5, 3, 6 to be a function from a to b. ஸோ கொடுத்துருக்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் show that f is a 1-to-1 function. கொஸ்டின் அப்படி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கண்டிஷன் ஃபார் 1-to-1 ஃபங்க்ஷன், ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனாக இருந்தால் ஏல எலிமெண்ட்ஸ் இருக்கும், அந்த பியில் எலிமெண்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் டொமைன் அண்ட் கோடொமைன். ஸோ டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் வந்து பியில் இருக்கணும். டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸ்க்குமே யூனிக்காக ஒரு கோடொமைனில் இமேஜஸ் இருக்கணும். ஸோ அப்படி செக் பண்ணும்போது ஏக்கு கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் ஏரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஏல கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸ் 1 2 3. ஸோ ஏக்கு 1 2 3 மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் பிக்கு 4 5 6 7 4 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கு 4 5 6 7. ஃபங்க்ஷன் எப்படி ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 1க்கும் 4க்கும் ரிலேஷன் இருக்குது. ஸோ 1 to 4 அண்டு 2 to 5க்கு, ஸோ 2 to 5க்கு அண்டு 3 to 6க்கு, ஸோ 3 to 6க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரம் டொமைன் அண்ட் கோடொமைன். ஸோ டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்குமே யூனிக்காக ஒரு இமேஜ் வந்து பியில் இருக்குது, கோடொமைனில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். அதாவது நான் ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறது ப்ரூவ் பண்ணோம்னா, ஆன் டு ஃபங்க்ஷன் போது நம்ம கோடொமைனில் இருக்கக்கூடிய இது இமேஜஸ்லேருந்து பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இமேஜஸ்க்கு ப்ரீ இமேஜஸ் எல்லாமே இருக்கணும். டொமைனில் வந்து இந்த இமேஜஸ்க்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தா 7க்கு ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் டொமைனில் வந்து இமேஜ் இல்லை, அதனால் இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ 1-to-1னா டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே கோடொமைனில் ஒரு இமேஜ் வந்து யூனிக்காக இருக்கணும் செப்பரேட்டாக. அதுவே ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனாக ஃபைன் பண்ணும்போது ஆன் டு ஃபங்க்ஷன் வந்து இமேஜஸ் பியில் இருக்கக்கூடிய இமேஜஸ், அதாவது கோடொமைனில் இருக்கக்கூடிய இமேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் வந்து டொமைனில் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 7என்ற ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன் அண்ட் இட் இஸ் அன் 1-to-1 ஃபங்க்ஷன். அண்ட் எக்ஸாம்பிள் 1.14 a is equal to -2 -1 0 1 2 கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் f a tends to b, a is tends to b is an on to ஃபங்க்ஷன். இது a tends to b, இந்த ஃபங்க்ஷன் வந்து on to ஃபங்க்ஷன். இந்த ஆன் டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க ஒரு ஈக்குவேஷனால் x² + x + 1. அப்படி இருந்தால் பியை வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏ அப்படின்ற ஒரு டொமைன் அண்ட் பின்ற கோடொமைன் ரெண்டுத்துக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஆன் டூன்னும் போது நமக்கு இங்கே 1 2 3 இருக்குது அண்ட் பியில் 1 2 3 இருந்து ஆன்டோவாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸ்க்குமே இங்கே ஒரு ப்ரீ இமேஜஸ் இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை f(x)ஐ வந்து x² + x + 1 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்போனா எல்லா இமேஜஸ்க்குமே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். அப்படின்னும் போது நம்ம எக்ஸுக்கு -2 -1 0 1 2 சப்ஸ்டியூட் பண்ண அந்த ஈக்குவேஷனில். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ நான் எக்ஸுக்கு -2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் f(x)ல் வந்து -2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ -2 x இருக்குது, x² இடத்துல கொடுக்கும்போது -2 the whole square ப்ளஸ் எக்ஸுக்கு -2 கொடுக்குறோம், எக்ஸுக்கு -2 + 1 -2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 ப்ளஸ் இன்ட்டு -2 -2 கிடைக்கும் ப்ளஸ் 1. 4லேருந்து 2 போச்சுன்னா 2 2 + 1 is 3. அண்ட் தென் எக்ஸுக்கு வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ -1 the whole square ப்ளஸ் 1 + 1. ஸோ 1 -1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் -1 ப்ளஸ் 1. இந்த 1ம் இந்த 1ம் 0 ஆகிடும். +1 -1 கேன்சல் ஆச்சுன்னா அண்ட் தென் 1. ஸோ 0 நம்ம அப்ளை பண்ணும்போது ஈக்குவேஷனில் 0² + 0 + 1. 0² இஸ் நத்திங் பட் 0 அண்ட் 0 + 1 இஸ் 1. சிமிலர்லி எக்ஸ்க்கு நம்ம 1 கொடுக்கும்போது 1² + 1 + 1 3 கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸுக்கு நம்ம 2 அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2² + 2 + 1. So 2² is 4 and +2 + 1. 4 + 2 is 6 + 2 is 6 + 2 6 + 1 is 7. நமக்கு -2 கொடுக்கும்போது 3 -1க்கு 1 0க்கு 1 அண்ட் 1க்கு 3 2க்கு 7 கிடச்சிருக்கு. ஸோ பியோடைய வேல்யூஸ் எலிமெண்ட்ஸ் வந்து 3 1 1 3 7.
இங்கே 3 வந்து 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. காமனான எலிமெண்ட்ஸ் 2 3க்கு ஒரு 3 அண்ட் தென் 2 1க்கு ஒரு 1 அண்ட் தென் 7. ஸோ நமக்கு பியோடைய எலிமெண்ட்ஸ் வந்து 1, 3, 7. தட் இஸ் தட். எக்ஸாம்பிள் 1.15 எஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் n டென்ஸ் டு n அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ரிலேட் ஆகிற ஃபங்க்ஷன். இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2 அப்படின்ற ஈக்குவேஷனில் டிஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு n, எக்ஸ் பிலாங்ஸ் டு n, எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த இமேஜஸ் ஆஃப் 1 2 3. நமக்கு ஏரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இது ஏ, இது பி, இது வந்து டொமைன் அண்ட் இது கோடொமைன், இது ப்ரீ இமேஜ், இது வந்து இமேஜ். கொஸ்டினில் வந்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த இமேஜஸ் ஆஃப் 1 2 3 1 2 3 உடைய இமேஜஸை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இமேஜஸ்னால் இமேஜஸை வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் த இமேஜஸ்ன்னு கேட்குறாங்கன்னா இமேஜஸ் பிஏ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது ஏ கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா எக்ஸ் இது நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ். ஆல்ரெடி ஈக்குவேஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த இமேஜஸ். இமேஜஸ்னால் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பி தான் இமேஜ். இமேஜை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க கொஸ்டின் மார்க். அண்ட் கொடுத்துருக்குது அப்போ ப்ரீ இமேஜ். ஸோ ப்ரீ இமேஜ்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் இருக்க இடத்துல 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷனில் 3 × 1 + 2 அப்படின்னா 3 1s are 3 + 2 is 5 கிடைக்கும். சிமிலர்லி எக்ஸ்க்கு நான் 2 போடும்போது 3 2s are 6 + 2 8 கிடைக்குது. அண்ட் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 3s are 9 + 2 is 11. அப்போ இமேஜஸ் ஆஃப் 1 2 3 1க்கு 2க்கு 3க்கு 1க்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 5ன்ற இமேஜ் கிடைச்சிது. 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8 இமேஜ் கிடைச்சிது. அண்ட் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 11 கிடைக்குது. அதனால் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ த இமேஜஸ் ஆஃப் 1 2 3 இஸ் 5 8 11 ரெஸ்பெக்டிவ்லி. இங்கே செகண்ட் கொஸ்டினில் ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஏ இது பியாக இருந்ததுன்னா இது இமேஜஸ், இது ப்ரீ இமேஜ். நம்மளாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரீ இமேஜ்னால் ஏவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம கொடுத்துருக்கிறது ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. ஏற்கனவே கொஸ்டினில் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளை வந்து ப்ரீ இமேஜ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போனா அவங்க வந்து இமேஜஸ் வந்து 29 53 கொடுத்துருக்காங்க. அப்போ இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீ இமேஜ் ஃபைண்ட் பண்ணணும். ப்ரீ இமேஜ்னா we have to find x is equal to what. தென் அப்போனா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ 29னும் எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ 53 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ 29 அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு கொஸ்டினில் கிவன் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல நான் 29 வந்து அப்ளை பண்ணும்போது 29 இஸ் ஈக்குவல் டு 3x + 2. ஸோ 3x + 2 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இந்த 29 ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுகிறோம். ஸோ 3x மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வச்சுட்டு இந்த 2 அந்த ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது 29 - 2 ஆகுது. ஸோ 29ல் 2 போச்சுன்னா 27. 3xோட வேல்யூ வந்து 27. அண்ட் எக்ஸ் வேணும்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 டிவைடட் ஆகும். அண்ட் 1 3s are 3 9 3s are 27. ஸோ எக்ஸோட வேல்யூ 9. அப்போது நமக்கு ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ். அப்போ ப்ரீ இமேஜ் ஆஃப் 29க்கான ப்ரீ இமேஜ் வந்து 9 அண்ட் 53க்கான ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். நம்ம கொடுத்துருக்கிறது இமேஜ்ன்றதுனால இது எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ 53. ஆல்ரெடி கிவன் ஈக்குவேஷன் 3x + 2 தான் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 53 நமக்கு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸோடைய ஈக்குவேஷன் 3x + 2. ஸோ 53 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல 3x + 2. 3x மட்டும் இந்த சைட் வச்சுட்டு 2 அந்த சைட் கொண்டு போனால் 53 - 2 is 51. ஸோ 3x is equal to 51. x வேணும்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 அந்த சைட் போகும்போது டிவைட் ஆகும். 1 3s are 3 7 3s are 21. ஸோ எக்ஸோடைய வேல்யூ இஸ் 17. அண்ட் தேர்ட் ஒன் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. நமக்கு இது நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு போகிற ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அப்போ ஏல நேச்சுரல் நம்பர்ஸ், பியில் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ஏன்றது டொமைன், பின்றது கோடொமைன். ஸோ ஏல வந்து 1 2 3 4 5 6ன்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி சிமிலர்லி பிக்கு 1 2 3 4 5 6 7 8 போயிட்டே இருக்குது. நம்ம எக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 5 கிடச்சிருக்கு. அப்போ 1க்கும் 5க்கும் ரிலேஷன் இருக்குது. ஸோ 1க்கும் 5க்கும் ரிலேட் பண்ணுறோம். அண்ட் தென் 2 கொடுக்கும்போது 8 ஆகுது. ஸோ 2க்கு 8. சிமிலர்லி 3க்கு வந்து 11. ஸோ 11 போகும்போது இப்போது இங்கே வந்து டொமைன் அண்ட் கோடொமைன், டொமைனில் இருந்து கோடொமைன் வந்து பார்க்கணும். இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா 1 to 1 இல்லை வந்து மெனி to 1 பார்க்கும்போது 1 இங்கே இருக்கக்கூடிய 1 2 3 4 5 6க்கு எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்கான இமேஜஸ் வந்து நமக்கு பியில் இருக்குது. அதனால் இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன்.
பட் இன் கேஸ் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷனாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷன்னும் போது நம்ம வந்து இந்த எல்லா இமேஜஸ்க்கும் பியில் இருக்கக்கூடிய இமேஜஸ்க்கும் ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பார்த்தா இங்கே 1 2 3க்கெலாம் வந்து பார்த்தோன்னா ப்ரீ இமேஜஸ் இல்லை. ஸோ அதனால் இது வந்து இட் இஸ் நாட் அண்ட் ஆன் டு ஆர் இன் டூ. ஆன் டூ ஃபங்க்ஷனும் கிடையாது, இன்டூ ஃபங்க்ஷனும் கிடையாது, பட் 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்குது. ஏன்னா 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடச்சிருக்கு, 2க்கு 8, 3க்கு 11, இந்த மாதிரி சிமிலர்லி 4 5 6க்கு நம்ம போகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கெல்லாம் we will get that images for every natural numbers. பட் நமக்கு எல்லா இமேஜஸ்க்குமே ப்ரீ இமேஜஸ் இருக்காது. ஸோ அதனால் இட் இஸ் நாட் அண்ட் ஆன் டு ஆர் இன்டூ ஃபங்க்ஷன், இட் இஸ் அண்ட் 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப், ரேஞ்சுனா இது அதாவது நம்ம கோடுமையில் இருக்கிறது. ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் என் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஒரு இங்கே நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கக்கூடியதுக்கு உள்ளே தான் சில நம்பர்ஸ் சப்செட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன், பட் நாட் ஆன் டு ஆர் இன்டூ ஃபங்க்ஷன். சென்டிமீட்டரில் வந்து மெஷர் பண்ணுறாங்களாம் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் லென்த் ஆஃப் த தை போன், அவங்களுடைய ஒரு பர்சனுடைய தை போனோட லென்த்தை வச்சு அந்த பர்சன் எவ்வளோ ஹைட் இருப்பாங்க அப்படின்றத இந்த ஈக்குவேஷன் ஹெச் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2.47b ப்ளஸ் 54.10 அப்படின்ற ஈக்குவேஷனை வச்சு ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பர்சனுடைய அந்த தையில் இருக்கக்கூடிய போன் அதோடைய லென்த் வச்சு அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹைட்டை வந்து பர்சனுடைய ஹைட்டை ஃபைன் பண்ணுறாங்க. ஒரு பர்சனோட ஹைட்டை அவங்களுடைய தை போனுடைய லென்த் வச்சு ஃபைன் பண்ணுறது, அந்த ஃபைன் பண்ணுற ஈக்குவேஷனை இங்கே கொடுத்துட்டாங்க. இதில் இந்த பின்றது வந்து லென்த் ஆஃப் த தை போன். ஸோ பின்றது என்னென்னா லென்த் ஆஃப் த தை போன். அப்படி இருந்தால் வெரிஃபை த ஃபங்க்ஷன் ஹெச் ஆஃப் பின்றது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருந்ததுன்னா கண்டிஷன் வந்து எஃப் ஆஃப் a1 இஸ் ஈக்குவல் டு a2. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கண்டிஷன் பார்த்துருப்போம். இஃப் a1 a2 a3 பிலாங்ஸ் டு a அப்படின்னா f of a1 இஸ் ஈக்குவல் டு f of a2 இம்ப்ளாய்ஸ் a1 இஸ் ஈக்குவல் டு a2. அப்படி இருந்தால் அது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன்ன்ற கண்டிஷனை ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த கண்டிஷனை வச்சு இந்த ஈக்குவேஷன் நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அங்கே வந்து f of a1 இஸ் ஈக்குவல் டு f of a2 அப்படின்னு சொல்லி கண்டிஷனில் கொடுத்துருப்பாங்க. இந்த f of a1க்கு பதிலாக தான் ஃபங்க்ஷன் இங்கே h of bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு h of b1 இஸ் ஈக்குவல் டு h of b2 அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ ஹியர் டு செக் இஃப் h இஸ் 1 to 1 we assume that h of b1, அதான் சொன்னது h of b1 இஸ் ஈக்குவல் டு h of b2ன்னு வந்ததுன்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணலாம். நமக்கு ஆல்ரெடி h of b வந்து என்னன்னு தெரியும், கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2.47b ப்ளஸ் 54.10. இந்த இடத்துல b இருக்க இடத்துல b1 நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 2.47b1 ப்ளஸ் 54.10 வரும். அண்ட் தென் ஆர்ஹெச்எஸில் அதே மாதிரி ஃபஸ்ட் நான் எல்ஹெச்எஸ் ஹெச் ஆஃப் b1 கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தென் ஹெச் ஆஃப் b2 ஃபைன் பண்ணுறேன் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் b2ன்னும் போது ஹெச் ஆஃப் இங்கே b இருக்க இடத்துல b2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2.47b2 ப்ளஸ் 54.10 வருது. இங்கே ப்ளஸ் 54.10 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 54.10 நான் ஈக்குவல் டுக்கு இருக்கிறதுனால கேன்சல் பண்ணுறோம். ஸோ 2.47b1 இஸ் ஈக்குவல் டு 2.47b2ன்னு கிடைக்கும். 2.47b1 இஸ் ஈக்குவல் டு 2.47b2ன்னு கிடைக்குது. ஸோ 2.47 getting automatically cancelled. Then b1 is equal to b2. So hence the condition is satisfied. So the function is 1 to 1 function. இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க கண்டிஷன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டிஷன்ஸ் பார்த்துருப்போம் 1 to 1 ஃபங்க்ஷனான்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அந்த கண்டிஷன்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கோம். a1 is a value and a2 is another value. So நான் வந்து a1 a2 as per the condition. Here we are applying for b1 and b2. And second வந்து find the height of the person if the length of his thigh bone is 50. length of the thigh bone வந்து 50 centimeters சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கொஸ்டினில் length of the thigh bone based on the length of the thigh bone சொல்லிட்டு அதை வச்சு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே b தான் வந்து length of the thigh bone. அவங்க கொஸ்டினில் length of the thigh bone வந்து 15 centimeter தான், நமக்கு b வந்து 50 centimeters கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த பர்சன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஹெச் ஆஃப் பியை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஹெச் ஆஃப் பியோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். அந்த இடத்துல பியோடைய வேல்யூவாக நம்ம 15 சொல்லிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2.47b ப்ளஸ் 54.10ன்ற ஈக்குவேஷன் எழுதிப்போம்.
here we know that b is equal to 50 cm. b ஓட வேல்யூ வந்து நமக்கு 50 cm தெரியும். இந்த 50 இந்த b இருக்க இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது h of b is equal to 2.47 into b ஓட வேல்யூ 50. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 123.50 ப்ளஸ் 54.10 கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 177.6 கம்பல்சரி யூனிட் மென்ஷன் பண்ணணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தே ஹேட் கிவன் 50 centimeter as the length of his thigh bone. So நமக்கு height of the person is 177.6 centimeters. Why? Because in the question determined the scientist வந்து the height of the person in centimetersல இந்த equation வச்சு find பண்றாங்க. That's it. thirdல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா length of the thigh bone, find the length of the thigh bone. thigh bone உடைய length கண்டுபிடிக்க சொல்றாங்க. height கொடுத்திருக்காங்க. அப்பனா heightனா நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். h of b is equal to 0.47b plus 54.10. இங்க நமக்கு height of the person கொடுத்திருக்காங்க. height of the person h of b. h of b is equal to 147.96 and find the length of thigh bone. length of the thigh bone அப்படினா b உடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So h of b க்கு வந்து 147.96 ன்னு நம்ம இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது 147 இந்த h of b இருக்க இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் is equal to 2.47b plus 54.10 and then 2.47 நமக்கு இங்க இருந்து ஃபைண்ட் பண்ண வேண்டியது 2.47b. ஸோ 2.47b மட்டும் நான் இந்த சைடு வச்சுட்டு இந்த 54.10 அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ 2.47b is equal to 147.96 இந்த ப்ளஸ் 54.10 அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகுது. ஸோ 147.96 மைனஸ் 54.10 is nothing but 93.86 கிடைக்குது. அண்ட் 2.47 into b இட்ஸ் இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது ஈக்குவல் டுக்கு டிவைடட் ஆகுது. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறமா 2 டெசிமல்ஸ் நம்பர் இருக்கிறதுனால ஹண்ட்ரட்ஸால் மல்டிப்ளை பண்ணி ரவுண்ட் ஆஃப் நம்பராக எழுதுகிறோம். அண்ட் 9386 டிவைடட் பை 247 நமக்கு போடும்போது ஆன்சர் we will get 38 centimeters. That's it.